அன்பு வணக்கம். மனித உறவுகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிற மனித உறவுகளை பற்றி பல்வேறு விஷயங்கள், மனிதனை சுற்றி நடக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதில் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்கிற திருவிழாக்கள், சம்பிரதாய சடங்குகள், அதை பற்றி கொஞ்சம் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் உருவாக்கி வச்சிருக்கிற எந்த சம்பிரதாய சடங்குகளும் மூடத்தனமானது இல்லை. எல்லாம் காரண காரியத்தோட பெரியவங்களாக சேர்ந்து முடிவு செஞ்ச விஷயங்கள். அது கோயில் திருவிழாவாகட்டும், நம்முடைய திருமண முறைகளாகட்டும், எல்லாமே ஆண்டாண்டு காலமாக நம்ம பின்பற்றக்கூடிய பல்வேறு மரபுகள். நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை யோசனை பண்ணி எடுத்த முடிவு தான். இப்போ இந்த திருமணங்கள் இருக்குது, அதுக்கு இவ்வளோ மண்டபங்கள் தேவையா, இவ்வளோ பேர்த்த கூப்பிடணுமா, இத்தனை பேர் அவசியமா யோசிக்கிற எல்லாருமே. இந்த செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையில் நம்முடைய கணிப்பு சரிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வேறுபட்ட குடும்பம், அது பொண்ணோட குடும்பத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பையன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது ரெண்டு தரப்பு சொந்தங்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு, உறவுகளை அறிமுகப்படுத்திக்கிறது, தனித்தனி வளர்ப்பில் வந்தவங்க, அப்போ அவங்கள ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கிறது, அது ஒரு காரணம். இதை எல்லாம் விட என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமாக மனச்சங்கடத்தோடு இருந்திருப்பாங்க, அவங்கள மறுபடியும் கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும் போது, ஒரு நல்ல காரியமாச்சே நம்மளும் போகலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டில் வச்சுருக்கிறோம், நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப காலமாக பிரிஞ்சு போன சொந்தங்கள், மன கஷ்டத்தில் இருந்தவங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்தவங்க கூட அந்த ஒரு நல்ல காரியத்தை வச்சு சந்திக்க முடியும். நீங்கள் கல்யாண வீடுகளை போய் பார்த்தா தெரியுமே, அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான ஒரு எண்ண அலைகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருப்பாங்க. அந்த மண்டபமே நிறைஞ்சிருக்கும். இதை தான் வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார் அடிக்கடி, கூடியிருக்கக்கூடிய இடத்தில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாக இருந்தால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமுமே நல்ல ஒரு வைப்ரேஷன், எண்ண அலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். அது கல்யாண மண்டபங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே போட்டி பொறாமைகளுக்கு இடமே இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த திருமண விழாக்களை கூட ஒரு மண்டபங்களை வச்சு எல்லோரும் கூப்பிட்டு அது சம்பிரதாய முறைப்படி அவங்களுக்கான பொறுப்பு, ஒரு தாய் தந்தைக்கார பொறுப்பு கொடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம கோயில் திருவிழாவே வச்சுட்டிங்கன்னா, இந்த இப்பயும் இருக்குது, சில முறைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த தலை கட்டி கோயிலுக்கு வீடுக்கு வரி போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு நம்மக்கிட்ட இந்த வரி வாங்கிட்டாங்கன்னா அது நம்ம கோயில், நம்ம திருவிழா, நமக்கு அந்த திருவிழாவில் பங்கு இருக்குதுங்கிற அந்த உணர்வு வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வெளியூர் இருக்கிற பசங்க ஊருக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, எல்லாம் பாருங்கள் கோயிலில் திருவிழாங்கும் போது சொந்த ஊரில் திருவிழாங்கும்போது சேர்ந்துருவாங்க. இது எதுக்குன்னா, அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு ஒரு காரியம். இந்த பெரும்பாலும் இந்த ஊர் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இந்த திருவிழான்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். திருவிழாவே இல்லை, வேறுபட்ட மக்கள், வேறுபட்ட ஜாதிகள், பல வகுப்பாக பிரிஞ்சிடக்கூடிய ஒரு ஊர், அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கோயில் திருவிழா. இந்த கோயில் திருவிழாவின் நோக்கமே எல்லாரையும் கூப்பிடுறது, அந்த மலைப்பாரி, மாவிளக்கு அப்படின்னு சொல்கிறது, எல்லா பிரிவு மக்களும் சேர்ந்து ஒன்றா வீதிகளில் ஊர்வலம் போகிறது, இதெல்லாம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு, மக்களை ஒரு நெறிப்படுத்துவதற்கு, வீடுகளில் இருக்கிறவங்க வெளியில் கொண்டு வரதுக்காக அந்த காலத்தில் பெரியவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்தவங்க எல்லாருமே மக்களை ஒன்றுபடுத்த, சமுதாயத்தை ஒன்றுபடுத்த நல்ல நோக்கத்தோடு உருவாக்கி வச்ச அந்த மரபுகளை இன்றைக்கி இருக்கிற அறிவியல் வளர்ச்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கிறோம். இது அவசியமா, இது தேவையில்லை அப்படின்னு. நல்ல விஷயங்களை மறுப்பதற்கு பெயர் பகுத்தறிவு ஆகாது. நல்ல விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு, புதிய வழிமுறைகளை கையாளுவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. அதை பின்பற்றுகிற போது தான் இந்த நாட்டுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்படும். காரணம், ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, உலகத்தின் எந்த நாட்டுக்கும் இல்லாத பாரம்பரியமும் கலாச்சார பெருமையும் நம்ம நாட்டுக்கு உண்டு. இதையெல்லாம் விட ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த நாட்டின் மீது 56 முறை படையெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தின் மீது இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லாத ஒரு நாடு என்கிற பெருமை உலகத்திலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் உண்டு. யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லாத நாடு இந்தியா. இந்த நாட்டின் மீது படையெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. உலகத்திலேயே ஆயுதம் ஏந்தாமல்
இந்த நாட்டுக்கு பாடுபட முடியுங்கிற ஒரு புதிய முறையை, அகிம்சை முறையை இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர்கள் நாம். இவ்வளவு பாரம்பரியம் உள்ள நம்ம, இவ்வளவு கலாச்சார பின்னணி இருக்கிற நம்ம, விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் நடந்து போகிற போது அவன் தனியாக போகவில்லை, அவன் பின்னால் 5000 ஆண்டுகால கலாச்சாரமும் சேர்ந்தே போகிறது அப்படின்னார் விவேகானந்தர். அவ்வளவு பெருமை இருக்கிற நாம் முன்னோர்கள் கொண்டு வந்த மரபுகளை காப்பாற்றுவோம், அவர்கள் வழியை தொடர்ந்து செல்வோம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.